ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம். தேவன் மனிதனானார் அப்படிங்கிறதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். மனிதனானது மரிப்பதற்காகவே என்பதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆரம்பிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அதை இப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். இயேசு மரித்ததினாலே, மனிதனாக வந்து மரித்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா இயேசு மனிதனாக வந்து மரிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கும் எனக்கும் அன்புன்னா என்னடே தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாமா? அதுதான் சரி. ஏன்னா அன்புங்கிறது என்னன்னே தெரியாமல் நாம் ஏதோ காரியத்தெல்லாம் அன்புன்னு சொல்லிட்டோம். அப்போ எப்பா அன்பு இந்த உலகத்துக்கே தெரியல, அன்புன்னா என்னன்னு நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மரணத்தினாலே தேவன் நமக்கு அன்பு என்றால் என்ன என்று புரிய வைத்தார். சரி, கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாமே. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம பாவத்தில் மனுஷன் விழுகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்ன நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய முப்பாட்டன் ஆதாமுக்கு என்ன நடந்தது? முதல்ல ஆதாம் ஐயா தனியாக இருக்கிறாரு. தனியாக இருந்த உடனே அவருக்கும் தேவனுக்கும் நடக்கிற அந்த ஒரு சம்பவம், ஒரு சம்பாஷணை அல்லது ஒரு சம்பவம், அதை காமிக்கிறேன் பாருங்களேன். தேவன் ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, 18வது வசனம், அல்லது இப்படி வைத்துக்கொள்ளலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்போ ஆதாம் தனியாக இருக்கிறாரு. சரி, அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு தேவன் யோசிக்கிறார். கற்பனையாக சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குது? அடுத்த வசனம் சொல்லுது, சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும், இன்னும் சொல்லப்போனால் எல்லாவற்றையும் கூட்டு கொண்டு ஆதாமன்னு நிப்பாட்டுறாரு. கற்பனையாக சொல்லப்போனால் ஒரு பெண் பார்க்கும் படலம் மாதிரி வச்சுக்கிட்டுங்களேன். ஆதாமே, உனக்கு துணையா, கம்பேனியனா, ஹெல்ப்பரா, பார்ட்னரா இவங்களை யாராவது வச்சுக்கிறியா? ஆதாம் தான் எல்லாத்துக்கும் பேரிடுறான். ஆனால் வசனம் முடியும் போது இப்படி சொல்லுது, 20வது வசனம் இப்படி சொல்லுது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. துணையை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ துணை இல்லைன்னு சொல்றாரு. இந்த இடைப்பட்ட பகுதியில் என்ன நடக்குன்னா, எல்லா மிருகமும் வந்து போறாங்க. வந்து போனதுக்கு அப்புறமா ஆதாமுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு புரியுதா? ஆதாம், நாயோ, டைனோசரோ, யானையோ இல்லை எந்த அனிமலே பெட்டாக வேணா வச்சுக்கலாம், பார்ட்னராக வச்சுக்க முடியாது. பெட் அனிமலாக இருக்கலாம், ஆனால் பார்ட்னராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு பார்ட்னர், உன்னுடைய கம்பேனியன், உன்னுடைய ஹெல்ப்பர் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு நெத்திரியை வர வச்சு ஆண்டவர் அங்கே ஏவாளை உண்டாக்குகிறார். நம்ம அவனுக்கு ஒரு ஆள் வந்த உடனே அவர் சொல்கிற டயலாக் என்ன வாசிக்க பாருங்களேன். என்ன சொல்கிறாரு பாருங்க. 23வது வசனம், ஆதியாகமம் 2வது அதிகாரம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அதாவது அது வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாத ஆதாம், கற்பனையாக அவங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன், ஏவாளை பார்த்த உடனே விழுந்துட்டார். இவதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்படி ஆசையாக கல்யாணம் பண்ண ஏவாள் அல்லது பார்ட்னரான ஏவாள், அடுத்த அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி, வஞ்சிக்கப்பட்ட பின்பு அதுக்கப்புறம் தேவன் வருகிறார். வந்து என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்மால் ஆதாம் சொல்கிற பதிலை பாருங்களேன். ஆதாம் 11வது வசனத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனேயே அதற்கு ஆதாமுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாம் சொல்கிறார், என்னுடனே 12வது வசனம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். என்னப்பா ஆதாம் தப்பு பண்ணின அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பண்ணலேன். நான் ஒரு பொண்ணு ஆசையா என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் இவள் மனுஷன்னு சொன்னனே, அவா கொடுத்தா அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிறான் இங்கே பாருங்க, ஆண்டவரே நான் பழத்தை சாப்பிட்டது என் மேலே தப்பு இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, பழத்தை நான் சாப்பிட்டதுக்கு காரணம் இந்த பொண்ணு. எந்த பொண்ணு?
நான் ஆசையாக கூட்டு வந்தேனே அந்த பொண்ணு இல்லை, தேவரீர் நீர் தந்த பொண்ணு. அப்போ பிரச்சனை என் மேலே இல்லை ஆண்டவரே. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முற்றிலும் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருந்த ஆதாம். எப்படி? தேவன் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 வாசிக்கும் பொழுது, தேவன் தமது சாயலாக அவர்களை உண்டாக்கி இருந்தார். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்பின் சாயலா உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் பாவத்தில் விழுந்த உடனேயே சொல்லுகிற முதல் வார்த்தையே சுயம் தலை தூக்குகிறது அங்க. அப்போ சுயநலம் இல்லாத அன்பில் இருந்த ஆதாம் சுயநலம் பொருந்திய ஒரு அன்புக்குள்ளா வரான். அப்போ ஒரிஜினலா அன்பு என்றால் என்னங்கிறத டெஃபினிஷனே இங்கேயே மறந்து போயிருது. என்ன சொன்னா? மனுஷி என்னுடைய எலும்பு என்னுடைய மாம்சம்னு சொன்னவன் பாவம் உள்ள போன உடனேயே நான் பிரச்சனை இல்லை, இவதான் பிரச்சனை, இவளால தான், இன்னும் சொல்ல போனா உம்மால தான் தேவனே எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறான். அன்பு சுயநலமான அன்பாக மாறிவிட்டது. பழைய ஏற்பாட்டில் பல எடுத்துக்காட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை எகிப்துக்கு போகும் பொழுது பிரச்சனைக்கு பயந்து நீ சகோதரின்னு சொல்லிடு, ஏன்னா என்ன கொன்றுவாங்க. அப்போ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னுடைய மனைவியவே நீ என்னை சகோதரன் சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்க மனைவியாக இருந்தால் நீ எல்லாம் புருஷனாயா, எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த, என்னை கூட்டு வந்து உன் உயிரை காப்பாற்றிக்க என்ன பணையம் வைக்கிற? ஆபிரகாம். அன்பு எங்க? செல்ஃப் லெஸ் லவ் இல்லை. சரி, அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈசாக்கும் ஏறக்குறைய அதே காரியத்தை ஒரு இன்ஹெரிட்டன்ஸாக எடுத்துகிட்டே செய்கிறாரு. அவரும் அதே பொய்யை சொல்கிறாரு. சரி, கொஞ்சம் அடுத்து பாருங்க, யாக்கோபை பாருங்க. தன்னுடைய சொந்த சகோதரன்னு தெரியும், அவன்கிட்டருந்தே ஆசீர்வாதத்தை பிடுங்கிறாரு, தன் சொந்த தகப்பனுக்கிட்டே ஏமாத்துறாரு. இப்படியே நீங்கள் வரிசையாக யோசிச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா சுயநலம் இல்லாத அன்பு என்பதை இந்த உலகம் மறந்து விட்டது, அல்லது சுயநலம் இல்லாத அன்பு இந்த உலகத்திலே மறைந்து விட்டது. ஆண்டவர் படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலாக படைத்தார். அப்போ இந்த மனிதனுக்கு அன்பு என்றால் என்ன என்பதே மறந்து விட்டான். இன்றைக்கி யாராவது வந்து மேபி ஒரு வாலிப சகோதரன்கிட்டையோ சகோதரிட்டையோ யாராவது வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க கேட்கணும், உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? அல்லது இப்படி சொல்லலாம், அன்பே இல்லாத நீ எப்படா என்ன ஏன் மேலே அன்பு வைக்க முடியும்? இப்படின்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து உங்களை நான் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்டா நீயே பிச்சைக்காரன், நீ எப்படா என்ன கோடீஸ்வரன் ஆக்குவ? அதே போலத்தான் அன்பு என்றால் என்னென்றே தெரியாத இந்த உலகம் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தான் தேவன் கொடுத்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, 1 யோவான் 3:16 இப்படி சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு பலியாக கொடுத்ததினாலே தான் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு அன்பு என்றால் என்ன என்று புரிகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் அன்புங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பு என்றால் என்னவென்று அறியாத சுயநலவாதிகளாக வாழ்ந்த எங்களை உம்முடைய குமாரனின் அன்பினாலே அந்த அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக எங்களை கொண்டு வந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் எங்கள் மூலமாக தேவனின் அன்பு அல்லது உண்மையான அன்பு என்ன என்பதை கண்டுகொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். எங்களுடைய வார்த்தையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ அன்பு வெளிப்பட்டு தேவ அன்பை மற்றவர்கள் கண்டுகொண்டு தேவ ராஜ்யத்திற்குள்ளாக வரக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.